ஒரு பெரும் காலையை என்றார். இதனில் உணர்ந்து ஒரு பெரும் காலையை என்றார். இந்த யயாதி ராஜாவுடைய மகன் பூரு சிறப்புடனே ஆட்சி புரிந்து அவன் சிறப்புடனே அந்த பூர்வுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஜனமேஜயன் பேர். அந்த பிள்ளைக்கும் அந்த ஜனமேஜயன் பூர்வுக்கு பிறகு ஆட்சி புரிந்தான். நல்லாட்சி பிறந்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு பிராசீனன் என்று பெயர். பிராசீனனுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு சையாதி என்று பெயர். சையாதி நல்லாட்சி பிறந்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு சார்வபொம்மன் பேர். சார்வபொம்மனுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். அவனுக்கு சயசேனன் என்று பெயர். சயசேனனுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு சுரவீடனன் என்று பெயர். சுரவீடன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு பௌமராஜன் பேர். பௌமராஜன் நல்ல ஆட்சி புரிகின்றான். யாருக்கும் எந்த விதமான குறை இல்லாத ஆட்சி செய்து வருகிறார். சிறந்த முறையில் ஆட்சி புரிந்த அந்த பௌமராஜனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு நைதானியன் என்று பெயர். நைதானியனுக்கு பிறகு குரோதன் என்று சொல்லும்படியான ஒருவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். நல்லாட்சி புரிந்து வருகிறான். அந்த குரோத மன்னனுக்கு பிறகு தேவாவி என்று சொல்லும்படியான ஒருவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். ஒவ்வொரு தலைமுறையாக ஆட்சி செய்து வருகிறார்கள். தேவாவி அந்த அற்புதமான முறையிலே ஆட்சி புரிந்து அவனி 56 தேசத்தை ஒரு குடைகள் ஆட்சி செய்து நல்லாட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு பிறகு உருசிகன் என்று சொல்லும்படியான ஒரு அரசன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அந்த உருசிகனுக்கு பிறகு அரிசிகன் என்று ஒருவன் ஆட்சிக்கு வந்தான். அந்த அரிசிகனுக்கு பிறகு மதிவரணன் அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்று சிறப்புடனே ஆட்சி செய்து வருகிறான். நல்லாட்சி புரிகின்றான். யாருக்கும் எந்த குறை இல்லாத ஆட்சி செய்து வருகிற அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து திடராஜன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். சந்திரனில தொடங்கி இப்ப திடராஜனுக்கு வந்துகிறோம். திடராஜனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து நீலன் என்று சொல்லும்படியான ஒரு அரசன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். இது மகாபாரதத்திலே அற்புதமாக 20வது தலைமுறை. நீலன் என்று சொல்லும்படியான அரசன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். அவன் அற்புதமான ஒரு பெண்ணை மணந்தான். சிறப்புடனே வாழ்ந்து வருகின்றார். வந்த நீலனும் ரதந்தை மாதினை மணந்து முந்து துட்டியந்தனை முறையினால் அளித்தான். அந்த மன்னவன் விளக்க அரும் ஆற்றலில் ஆண்டு முந்துவன் பெயர் விளக்கினன் மொழிகுதும் கேள்மோ. சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே அந்த நீலன் என்று சொல்லும்படியான ரத்தின மாலை என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லறம் நல்லறமாக நடத்தி இனிது வாழ்ந்து வருகிற பொழுது அந்த அரசனுக்கு சிறப்பான முறையிலே பல காலம் குழந்தை இல்லாமல் இறை வழிபாடு செய்து இறைவன் மீது அளவில்லாத பற்று கொண்டு இந்த நீலன் என்று சொல்லும்படியான அரசன் நல்லாட்சி புரிந்து வருகின்றான். ரத்தின மாலையை மணந்தவன். பல காலம் குழந்தை இல்லை. இறைவன் வழிபாடு செய்து இறையருளினாலே ஒரு பிள்ளை பிறக்கின்றான். அற்புதமான ஒரு பிள்ளை. துட்டியந்தன் என்று சொல்லும்படியாக ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பாலூட்டி சோறுட்டி சீராட்டி பாராட்டி துஷ்யந்தன் என்று பெயர் சூட்டினார்கள். அந்த பிள்ளைக்கு துஷ்யந்தன் பெயர் வச்சாங்க.
ஆக அற்புதமான முறையிலே அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறான். எல்லா கலைகளையும் கற்றான். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, அதிர் மகா அதிர் சமர் அதிர் அத்தர் அதிர் யானை ஏற்றோம் குதிரை ஏற்றோம் வால் சண்டை வில்லிச்சண்டை குத்துச்சண்டை மல் சண்டை கதை போர் சண்டை என்று சொல்லும்படியான எல்லா விதமான ஆற்றலும் மிக்கவனாக விளங்குகின்றான் இந்த துஷ்யந்தன் என்று சொல்லும்படியானவன். அவனுக்கு இளவரசு பட்டத்தை கொடுத்தார்கள். நல்ல கல்வியை படித்தான், வேதங்களை படித்தான், சாஸ்திரங்களை படித்தான், கலைகளை படித்தான், புராணங்களை படித்தான், தத்துவங்களை படித்தான். எல்லாம் ஒரு சேர வந்து சேர்ந்தது. சிறந்த முறையே பாடம் பயின்றான். அவருக்கு இளவரசு பட்டத்தை கொடுக்கிறாங்க துஷ்யந்த மகாராஜா. அப்படி துஷ்யந்த மகாராஜா ஆட்சி பொறுப்பை கொடுக்கிறாங்க. நீலராஜனுக்கு பிறகு துஷ்யந்த மகாராஜா இந்த சந்திர பரம்பரையிலே அரச பொறுப்பை ஏற்கின்றார். இப்பதான் அவருடைய காவியத்தை பார்க்க போகிறோம். நேற்று சொன்ன தலைப்பு துஷ்யந்த மகாராஜாவுடைய காவியம் சகுந்தலை. அந்த காவியத்துக்கு இப்பதான் நம்ம வரோம். எல்லாம் அங்கேயே நல்லா மைக்கிலே கேக்குது. நிழலுக்கு ஜம்முன்னு அங்கேயே உட்காந்து கேட்கலான்னு அங்கங்க கும்பலுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க கூட்டம் கூட்டமா. நான் என்ன சொல்ல வரும்போது 4 பேரை கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். ரெண்டு வந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பக்த கோடி பெருமக்களே, இப்ப இந்த 20 நாளைக்கு எந்த வேலையுமே இல்லை. எல்லாரும் வீட்டுல சொல்லாங்கிறோம். இந்த பாரதியார் வந்து மைக்கில் அவர் பாட்டு கத்தி கிடக்கிறாரு, நம்ம போய் கொஞ்ச நேரம் கூட உட்காந்து கேட்போமே அப்படின்னு கோயிலுக்கு வந்து இந்த மகாபாரத காவியத்தை பரிபூர்ணமாக கேட்கும்படியாக உங்களை விழாக்குழுவின் சார்பாக இருகரம் குப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும். ஒரு 3 மணி நேரம் தானே. 2 மணிக்கு வந்தீங்கன்னா 5 மணிக்கு விட்டுடுறோம். பள்ளிக்கூடம் கூட காலையில 9 மணிக்கு தொடங்கினால சாயந்தரம் 4 மணிக்கு தான் விடுறாங்க. இந்த பள்ளிக்கூடம் 3 மணி நேரம் தான். நீங்க காலையில என்னென்ன வேலை செய்யறீங்களோ அத்தனை வேலையை செஞ்சுட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு ஜம்முன்னு வந்துருங்க கோயிலுக்கு. அப்படி இப்படி இப்பதான் ஒரு 50 பேர் கோவிலுக்குள்ள வந்து உட்கார அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு பெருந்திரளாக அன்னதான விழா. ஏயப்பா, நாள்தோறும் அன்னதானம் தான் தினமும் நடைபெற இருக்கிறது. அன்னதான பெருவிழா. பக்தர்கள் இந்த கோவிலிலே பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்வும் நடக்க இருக்கிறது. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். செவிக்கும் விருந்து, வயிற்றுக்கும் விருந்து ஆலயத்தில் மட்டும்தான். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு செவிக்கும் விருந்து பாடம் படிக்கிறாங்க. மத்திய சத்துணவு, சத்தான உணவு. இப்ப காலையிலே பாருங்க சிற்றுண்டி. நமக்கு இப்ப மாலையில 2 மணிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா 5 மணிக்கு நமக்கு பிரசாதம் வழங்குதல். அன்னதான பெருவிழா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்பர்களே, பக்த கோடி பெருமக்களே, அனைவரும் திரளாக வந்து கனியும் கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழா இன்று 3வது நாள். 50 பேர் இப்பதான் வந்துக்கிறீங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்துக்க. ஒரு நாள் விடாம இந்த 20 நாளும் தவறாத வரவர்களுக்கு பாரதியார் கையால் ஒரு பரிசு வழங்கப்படும். நானே கொடுக்கிறேன். ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது. ஆக அதை மனதிலே கொண்டு நீங்கள் பக்தர்கள் எல்லாம் அம்மனுடைய பேரொருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வார்ந்து வாழ வேண்டும், அம்மனுடைய பேரொருளை பெற வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழாவிற்கு வருகை தர வேண்டுமாய் உங்கள்
பாதாரவிந்தங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். பெருமை தாய்மார்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் எல்லாரையும் ஆட்சியில் வரக்கூடிய அந்த சக்தி அவங்ககிட்ட தான் இருக்கு. இந்த பிள்ளை நல்லா சொல்லுதாங்க அப்படின்னு போய் அவங்க சொன்னாங்கன்னா, ஆமா ஆமா இல்லதான் இந்த பிள்ளை நல்லா பாரதம் சொல்லுதான், போய் கேட்டுதான் வருவோம். நீங்க எப்படிதான் தீர்வு கதை துஷ்யந்தன் சகுந்தலை கதை சொல்றாமே, கேட்டுதான் வருவோம், வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்படிதானே வர வைக்க முடியும். ஆக துஷ்யந்த மகாராஜா ஆட்சி பொறுப்பை ஏற்றார். நல்ல ஆட்சி புரிகிறாரா, யாருக்கு எந்த குறையில்லாத ஆட்சி, மக்களுக்கு யாருக்கும் குறை இல்லை. மனுநீதியோடு ஆட்சி செய்கிறார். நீதி தவறாமல் இருக்கிறவா ஆட்சி. ஒரு நீதி கருத்து சொல்லணும், ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா கூட அதுல நீதி இருக்கும். ரெண்டு பக்கமும் வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்கும் சமமான முடிவை கொடுக்கும். கெடுதல் பண்ணவங்க பக்கம் முடிவு கொடுக்கிற ஆளா இருக்கக்கூடாது. கந்தசாமி கோவிந்தசாமி ரெண்டு பேர், கந்தசாமி கோவிந்தசாமி ரெண்டு பேர். கந்தசாமி கோவிந்தசாமிக்கு ஒரு ஏக்கர் நிலம், ஒரு கிணறு, பம்செட்டோட இருக்கிற கிணறு, ஒரு கிணறு, ஒரு ஏக்கர் நிலம். ஆக ஒரு பம்செட்டோட அருமையா வித்துட்டார். ஒரு ஏக்கர் நிலம், ஒரு கிணறு, பம்செட்டோட அருமையா வித்துட்டார். இப்போ இந்த கோவிந்தசாமி என்ன பண்ணாரு, நிலத்தை வாங்கினாரு, பம்செட்டு கிணறோட இருக்க வாங்கினாரு. இப்ப யாருக்கு சொந்தம்? கந்தசாமி வித்தாரு, கோவிந்தசாமி வாங்கினாரு. யாருக்கு சொந்தம்? கோவிந்தசாமி. நீ சொல்லு, அவங்க சொல்ல மாட்டாங்க. கோவிந்தசாமிக்கு சொந்தம். கோவிந்தசாமி என்ன பண்ணாரு, ஏர் ஓட்டினார். ஏர் ஓட்டிட்டு பம்செட்ல போய் மோட்டர் போடுறதுக்காக சுவிட்சை தட்டுறதுக்கு போனார். அந்த கந்தசாமி வந்து கையை பிடிச்சிங்க, நான் கிணறு மட்டும்தான் வித்தேன், ஒரு ஏக்கர் நிலம், கிணறு, பம்செட்டு எல்லாம் வித்துட்டு கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி என்று நான். இது என்ன அநியாயம்? எப்போ ஒரு பொருள் நம்ம வித்துட்டோமோ அந்த பொருள் உரியவங்களுக்கு சேர்ந்தாகணும். நான் கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி என்று நான். ரெண்டு பேருக்கும் சண்டை. கந்தசாமி கோவிந்தசாமி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரு ஆட்சி பண்ற தலைவர்கிட்ட போறாங்க, பஞ்சாயத்து பண்ண. இந்த கோவிந்தசாமி கந்தசாமி போறாங்க. தலைவரே தலைவரே தலைவரே, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஊரே கூடி உக்காந்துச்சு. தலைவர் அரச மரத்தடி கீழே உட்காந்துக்கிறார். பெரிய மரம் தின்ன. ரெண்டு பேரும் விசாரிக்கிறார். என்னப்பா கோவிந்தசாமி, நான் கந்தசாமி கிட்ட ஒரு ஏக்கர் நிலம், ஒரு பம்செட்டு, ஒரு கிணறு வாங்கினையா? ஆமா சரி. வாங்கிட்ட பிறகு நிலத்தை உழுது மோட்டர் பம்செட்டு போட போன தண்ணி எடுத்து இறக்கலான்னு சொல்லிட்டு கந்தசாமி என்ன வந்து தடுகிறா. ஏன் தடுகிறா? கிணறு மட்டும்தான் வித்தானா, கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்துன்றா. நான் என்ன பண்றது ஐயா? ஏமா கந்தசாமி, நீ ஒரு ஏக்கர் நிலம் கோவிந்தசாமி வித்துட்டியா? ஆமா. அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? கோவிந்தசாமி தான் சொந்தம். ஒரு பம்செட் வித்தியா? அது யாருக்கு சொந்தம்? கோவிந்தசாமி தான் சொந்தம். ஒரு கிணறு வித்தியா? அது யாருக்கு சொந்தம்? கோவிந்தசாமி தான் சொந்தம். ஐயா, கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி எனக்கு தான் சொந்தம். பாவி. சரி போவோம், தீர்ப்பு நாளைக்கு சொல்றேன்னு அனுப்பிச்சுட்டாரு. தீர்ப்பு நாளைக்கு சொல்றேன்னு அனுப்பிச்சுட்டாரு. பொழுது போச்சு, மணி 8 மணி ஆயிடுச்சு. இரவு நேரம் அந்த அம்மா சமையல் பண்ணி சாப்பாடு சூடாக்கான்னு வச்சாங்களோ, சாப்பிட்டாரு. 10 ஆச்சு. அப்போ தூக்கம் வரல. இவனுக்கு எப்படா தீர்ப்பு சொல்றதுனாமோ ரொம்ப போச்சு. 12 மணி ஆச்சு, தூக்கம் வரல.
அப்படியே 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 உலாத்தி நடக்கிறாரு. தூக்கம் வந்து பாடல 2 ஆயிடுச்சு. போயிதே வந்துச்சு. ஜனங்களாம் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறாரு. கந்தசாமி கோவிந்தசாமிக்கு பஞ்சாயத்தாச்சே அப்படின்னு மீண்டும் மரத்தடியில் வந்து உக்காந்தாருப்பா. ஜனம் ஜெய சேர்ந்து போச்சு. இப்ப பாருங்க கேட்க வந்த மாதிரி இந்த தீர்ப்பு எப்படி சொல்லுவாரு இந்த தலைவர்? நீங்க யாராவது சொல்ல முடியுமா? நம்ம தலைவராத்தான் இதுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்து தலையை பிச்சுக்கிட்டு தானே போனோம் நம்ம. சரி, கந்தசாமி கோவிந்தசாமி வசூலுக்கு போனா அவங்க சண்டை போட்டு வராங்க. டேய், நான் கிணறு மட்டும் தாண்டா வித்த, கட்டளகிற தண்ணி எந்துடா. எப்ப கிணறு வித்தியோ கட்டளகிற தண்ணி எனக்கு தாண்டா சொந்தம். டேய், நான் கிணறு மட்டும் தாண்டா வித்தாரு. சண்டை போட்டு வராங்க. அங்கிருந்து வந்து 2 பேரும் இருந்தாங்க. இதான் பஞ்சாயத்து நடக்குது. சரி, இப்ப தீர்ப்பு கொடுக்கணும் தலைவர். ஏப்பா கந்தசாமி கோவிந்தசாமிக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். யாரு சொந்தம்? கோவிந்தசாமி சொந்தம். ஒரு பம்ப் செட் வித்தியா? யாரு சொந்தம்? கோவிந்தசாமி சொந்தம். ஒரு கிணறு வித்தியா? யாரு சொந்தம்? கோவிந்தசாமி சொந்தம். ஏப்பா இப்ப எல்லாமே அவனுக்கு சொந்தம். அவங்க இடத்துல ஏன்டா உன் தண்ணி வச்சுக்கிற? தண்ணி ஏறாங்க. அவங்க இடத்துல ஏன் உன் தண்ணி வச்சுக்கிற அப்படின்னு நேரா தண்ணி எடுத்துலான்னு சொல்லிட்டு மோட்டர் சுவிட்ச் போட போறான். மரியாதை கெட்டுப்படும். யாரு இது? கோவிந்தசாமி மோட்டர். கையை வைக்காத. சரி, 2 மாட்டை கட்டி இழுத்துன்னு வந்து சாலை எடுத்துன்னு வந்து ஏற்றலாம் தண்ணி ஏழுலாம். ஏய், நிலம் யாருது? என் நிலத்துல மாட்டை ஓட்டின நடக்கத்தே வேற. இப்படி தீர்ப்பு. இப்போ அந்த கந்தசாமியால எதுவும் பண்ண முடியும். போடா, ஒரு ஆட்சி, ஒரு நீதி, ஒரு அரசாட்சி செய்யறோம்னா அதுல நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும், மற்றவங்க அந்த தீர்ப்பை ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். இந்த துஷ்யந்த மகாராஜா நல்ல ஆட்சி செய்யறாரு. அந்த அரசனுடைய ஆட்சிக்காக சொன்னேன். யாருக்கும் குறையில்லாத ஆட்சி செய்யறாரு. அப்போ ஒரு வடபுறத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் கண்ணீரின் கம்பளமா அழுகுறாங்க. மகாராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனது ஆட்சியிலே மக்கள் எல்லாம் அழுகிறார்களே, என்ன காரணம்? வடபுறத்திலே இருக்கிற பயிர்களை எல்லாம் மிருகங்கள் எல்லாம் வந்து அத்தனையும் வென்று தின்று விட்டு செல்கிறது. எல்லாத்தையும் அழிச்சுடுதுங்கோ இந்த விலங்குகள் எல்லாம். நாங்க என்ன பண்றது? மகாராஜா மகாராஜா மகாராஜான்னு அழுகுறாங்க. இப்படி சரி, உங்கள் குறையை நான் நீக்குகின்றேன். இப்பொழுது காட்டிற்கு வேட்டையாட புறப்படுகிறேன். காட்டிற்கு வேட்டையாட புறப்படுகிறேன் என்று வேட்டையாடுவதற்காக அந்த துஷ்யந்த மகாராஜா புறப்படுகிறார். அடே அப்பா, அவர் குதிரை ஏறி கிட்டு 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 கிட்டுன்னு அந்த வேட்டையாடுவதற்கு புறப்படுகிறார். துஷ்யந்த மகாராஜா வேட்டைக்கு போறாரு. மிருகங்களை வேட்டையாட அறிவடுத்தி கலையினங்கள் தம்மை வாட்டி ஆமாவும் மறையினமும் அதிர ஓட்டி ஓதக்கா ஒன்று கண்ணரசல் மதுரமலை கைகள் காட்ட கலக்கமர வானளவு உயர்ந்த கலங்கமர வானளவும் உயர்ந்த சோதக்கா ஒன்று கண்டு அரசன்களுக்கு சார்ந்தார். இளம் தளிர்கள் அக்குமிரன் மேனி காட்டு. அப்படி மாமரத்தினுடைய
அடிவாரத்திலே மாமரத்தை பார்த்தவண்ணமாக தன் தலைகளுக்கு 2 கரங்களை கோர்த்து காந்தாரை காலை போட்டுக் கொண்டு நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மாயிலை துளிரிலைகள் எப்படி சிவந்திருக்கிறது, மாயிலை துளிரான இலை வந்து சிவந்து இருக்கணும். பாத்துக்கிறீங்களா? சிவப்பா இருக்கும் துளிரடை மாயிலை. அது எப்படி இருக்குதா, மகாலட்சுமியின் முகம் செந்தாமரை போல் சிவந்திருக்கிற முகம் போல் தெரிகிறதா? ஆஹா, அவ கண்ணுக்கு எப்படி தெரியுதா துஷ்யந்த மகாராஜாவுக்கு? அந்த இளம் தளிர்கள், அந்த துளிரான மான் துளிரான சிவந்திருக்கிற அந்த நிறம் எப்படி இருக்கிறதா? மகாலட்சுமி போலே தெரிகிறதா? விடை பருவத்து மா இலைகள் எப்படி தெரிகிறதா? கொஞ்சம் வெளிர் நிலத்துல இருக்குமா. விடை பருவத்தில் இருக்கிற இலை கொஞ்சம் வெண்மையான நிறத்தில் வெளுத்து போனாலும் இருக்கும். மா இலை பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி இருக்குதா? இலையால் வெள்ளை கமலத்திலே இருக்கிற சரஸ்வதி போலே கொஞ்சம் வெண்மையா இருக்கிற அந்த இலை மாயிலை சரஸ்வதி போலே தெரிகிறதா இவனுடைய பார்வைக்கு. யாரு? துஷ்யந்த மகாராஜாவுடைய பார்வைக்கு தெரிகிறது. வலம் திகழும் முதிரிலைகள் உமையால் மேனி வயம் காட்ட. எப்படி இருக்கிறதா? கொஞ்சம் வளர்ந்து இருக்கிற முத்திய திகழ் முதிர்ந்த இலைகள் அப்படியே கரும்பச்சை நிறத்துல இருக்குமா. மாயில கரும்பச்சை நிறத்துல இருக்குமா. திருச்சியா இருக்கிற கரும்பச்சை. அது உமா மகேஸ்வரியை பார்க்கின்ற பொழுது மா இலைகள் முப்பெரும் தேவிகளை குறிப்பது போல இருக்கிறதா. இந்த 3 தேவிகளும் மாமரத்து கொத்து அந்த மாங்கத்து கொண்டு வந்து கட்டு அப்படின்றாங்க. மாங்கத்து யார் யார் இருக்கிறாங்க? முப்பெரும் தேவிகள் இருக்கிறாங்க. மகாலட்சுமி, சரஸ்வதி, பரமேஸ்வரி. அதனால்தான் மாங்கொத்து எல்லா விசேஷங்களிலும் மாங்கொத்து வைங்க சொல்றாங்களா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு மாங்கொத்துன்னு பேரு. அந்த ஆள் இல்லாம எந்த வேலையுமே நடத்த முடியாது. எப்ப மாங்கொத்து வந்துட்டாரா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி. என் ஊர்ல ஒரு ஆளுக்கு குட்டை கலக்கி, அந்த ஆள் குட்டையை கலக்கி எடுத்துருவாரு. வந்து கூட்டம் போட்டாலும் கூட்டமே கஞ்சி போற மாதிரி பண்ணிடுவாரு. அவருக்கு பேரே குட்டை கலக்கி. இவங்க ஊர்ல ஜெல்லி கரண்டின்னு ஒரு ஆளுக்கு பேரா. ஜெல்லி கரண்டி. இப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாங்கொத்து, இந்த மாங்கொத்து இல்லாத ஒரு விசேஷத்தை பண்ண முடியல. மாமரத்தினோட வாழை மரத்துக்கு வேயன் வாழை, பூவன் வாழை, முகுந்தன் வாழை. இந்த வேயன் வாழை என்று சொல்லும்படியான படத்துல சிவபெருமான் இருப்பார். பூவன் வாழையில பிரம்மதேவன் இருப்பாரா, முகுந்தன் வாழையில நாராயணன் இருப்பாரா. நாராயணன். அதான் வாழை மரம் கட்டுறாங்க பாருங்க. முன்ன 2 கம்பத்திலயும் வாழை மரம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. மாங்கொத்து தோரணம் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் வந்துருங்க. மாங்கொத்து தோரணம். கோலம் இடுகிறார்கள். இன்னைக்கு காலையில இருந்து நேற்று இரவுலாம் நம்ம தாய் உள்ளங்கள், கலியம் கிராமத்து தாய் உள்ளங்கள் எல்லாம் வந்து கோலம் போட்டிருந்தாங்க பாருங்க. என்ன அதனால அந்த அம்மாவுக்கு செய்கிற ஒரு பணி இல்லை. நம்ம கூலியா கொடுக்குறோம். எனக்காவது பேசுனா பணம் கொடுக்குறாங்க. சொற்பொழி அவங்க எல்லாம் இந்த அம்மாவுக்கு பஞ்சாலி அம்மனுக்கு பணிவிட செய்கிறாங்க. இந்த தாய், அம்மா எங்க குறையெல்லாம் நீக்கு தாயே, நீ தான் நீக்கணும்மா. இந்த கஷ்டப்படுறவங்கள அம்மா பார்த்துட்டே இருப்பான். அவங்களும் நல்லது செய்வான். அது மா பூ தோரணம். அதிலே ஒரு மகாலட்சுமி இருப்பாள், சரஸ்வதி தேவி இருப்பாள், பரமேஸ்வரி அம்சமாக மாங்கொத்து தோரணம், மாமரங்கள். அந்த மாமரத்தில் இருக்கிற தோரணத்தை கொண்டு வந்து கட்டுற மா இலைகள் தோரணம். அது வாழை மரம். ஒரு பையன் ஏண்டா வாழை மரம் காட்டுறாங்கன்னு நான் கேட்டேன். வாழை மரம் கட்டலன்னா கீழ் வந்துடும் ஐயாமா. அது கட்டலன்னா கீழ் வந்துடும் சொல்றதுக்காக கேள்வி கேட்டேன். சுப விசேஷத்துக்கு வாழை மரம் ஏன் கட்டுறாங்கன்னு நான் கேட்டேன். ஏன்டா கட்டுறாங்கன்னா அது கட்டலன்னா கீழ் வந்துவிடுயா. கட்டலாம் கீழ் வந்து விடுவோம். என்ன பண்றது?
மாப்பூவை பார்க்கின்ற பொழுது இந்த மாப்பூ இருக்குது பாருங்க, அதை பார்க்கிற பொழுது மன்மத பானம் போலே தோன்றுகிறதா. மன்மதனுடைய பானம் மலர்கனையை தொடுத்த மன்மதனுடைய பானம் எப்படி இருக்கிறதா அது போல இருக்கிறதா. அந்த மானும் காய்கனிகளை பார்க்கின்ற பொழுது பெண்களின் கண்களை போலே தெரிகின்றதா. இந்த துஷ்யந்த மகாராஜாவுக்கு ஒரு மாமரத்தை பார்த்துக்கிட்டு தன்னதான் நினைச்சு கிடக்கிறாரு. மத்த அடியில பத்துங்கிறாரு, என்னென்னலாம் நினைப்பு பாருங்க. மா இலையை பார்க்கிறாரு, இலையை பார்த்து இதெல்லாம் நினைக்கிறாரு, காய்கனிகளை பார்த்து இப்படியா மாங்கனிகளை பழுத்த ஒரு மாம்பழத்தை பார்க்கிறார். அப்ப பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்குதா, அன்பை தருகின்ற இல்லால் பேசி பழகுகின்ற வார்த்தையை போல் இனிமையாக நாவிலே எச்சில் ஊறுவது போலே தோகையர் சொல் மதுரம் அதை கனிகள் காட்ட மாமா. மனைவி கூப்பிடுறாங்க, எவ்வளவு அமிர்தமா பேசுறாங்க. அத்தா மாமா நீங்க எங்க இருக்க மாமா பாருங்க. தோகையர் சொல் மதுரமதை கனி காட்ட கலக்கமர வானளவும் உயர்ந்த சோத காவொன்று கண்டரசன் கழித்து சார்ந்தார். ஒரு இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியானவள் கட்டின கணவனை பார்த்து அன்பாக பேசுவாளா, ஆசையாக பேசுவாள், இனிப்பாக பேசுவாள், சுவையாக பேசுவாள், இன்ப வார்த்தைகளை சொல்லுவார். அதுபோலே இந்த மாம்பழத்தை பார்க்கிற பொழுது துஷ்யந்த மகாராஜாவுக்கு நாவிலே எச்சில் ஊறுகிறது. மாதா ஊட்டாத சோறு மாங்கா ஊட்டுன்னு சொல்லுவாங்க. தாயால கூட ஊட்ட முடியாதா, ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சா தானாவே எச்சில் ஊறுமா. மாங்கா ஊறுகாய பார்க்கிற பொழுது நமக்கே எச்சில் ஊறுமா. அப்படி மாம்பழத்தை அறிஞ்சு வச்ச உடனே தானா சாப்பிடுமா குழந்தை. மாதா ஊட்டாத சோறு மாங்கா ஊட்டுன்னு சொல்லுவாங்க. மனமுடி சும்மாவா சொல்லிக்கிறாங்க. ஒரே புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆண்டிய புதுசா கல்யாணம் ஆனவனே இந்த அம்மா நல்லா பணிவிடை செய்கிறா. வேலைக்கு நேரத்துக்கு டீ காபி போட்டு தந்து கொடுக்குறா. அத்தான் இந்தாங்க காபி, வேலைக்கு காபி. ஆஹா, நம்ம புதுசாக அசலாம் கல்யாணம் பண்ணணும், இவ்வளோ பாசமாகறாளே, நெசமாகறாளே, அன்பாகறாளே, இன்பமா பேசுறாளே, வேலைக்கு இனிப்பா சுவையா காப்பி போட்டு கொடுக்குறாளே அப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏண்டி அருமையா காப்பி போட்டு எடுத்து கொடுக்குறே, உன்னை நான் பாசமா ஆசையா செல்லமா காப்பின்னு கூப்பிட்டா. பொண்டாட்டியே காப்பின்னு கூப்பிட்டா அப்படின்னு பேர் வச்சாரு. இப்ப பொண்டாட்டி பேரு காப்பி. ஏங்க நானும் உங்களை ஒரு பேர் வச்சு கூப்பிட்டா என்னடி? எத்தனையோ வீட்டுக்காரங்க போட்டு கனால் போட்டு அடிக்கிறாங்க, சாத்துன்னு சாத்துறாங்க. நீங்க அன்பாகிறீங்க, பாசமாகிறீங்க, நெசமாகிறீங்க, அசல்ல என்ன கட்டின்னு வந்தாலும் ரொம்ப என்ன கண் கலங்காம பாத்துக்கிறீங்க, அதனால இனிப்பா பேசுறீங்க, சுவையா இருக்கிறீங்க, அதனால உங்களை சக்கரைன்னு கூப்பிட்டா. பொண்டாட்டிக்கு பேரு காப்பி, ஆண்டியானுக்கு பேரு என்ன? சக்கரை. சக்கரை சக்கரை காபி அப்படின்னு அவர் பாசமா கூடுவார். இப்ப என்ன ஆச்சு? ஏங்க நம்ம வீட்டுல இருக்கிற பசுமாடு உங்களுக்கு காபி போட்டு நான் கொடுக்குறேன்னா எந்த நேரமும் அது 4 குடி பால் கறந்து கொடுக்குதுங்க. விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எப்படி கவனிப்பாங்களோ அது போல நம்மளை கவனிக்குது. ஒரு விருந்தாளி போல இந்த பசுமாடு கவனிக்குது. அதனால இந்த பசுமாட்டுக்கு விருந்தாளின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வச்சுட்டா போகுது. சரிங்க, விருந்தாளின்னு பசுமாட்டுக்கு பேர் வச்சோம். அந்த மோசமான கண்ணுக்குட்டி நம்ம பால் கறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா 4 படி கறக்கிற பால் அது காடு கூட கறக்காத மாதிரி குச்சி கொடுத்துங்க. அதனால இதுக்கு பூதம்னு பேர் வச்சிடலாங்க. பொண்டாட்டி பேர் என்ன? காப்பி. அது சொல்லு. காப்பி. ஆண்டிய பேர் என்ன? சக்கரை. பசுமாடு வீட்டுல இருக்கிற பால் கறக்கிற பசுமாடு பேர் என்ன? விருந்தாளி. கண்ணுக்குட்டி பேர் என்ன? பால் குடிக்கிற கண்ணுக்குட்டி பேர் என்ன? பூதம். பூதம். அது நீர் இல்ல,
ஒரு நாள் பஜார் பக்கமா போனாரு. கல்யாணத்துக்கு வராத அவருடைய சிநேகிதர் எதிரில் வந்துட்டாரு. அடடா எங்கப்பா வர, உங்க வீட்டுக்கு தான் வர, கல்யாணத்துக்கே வர முடியாம போச்சு அப்படின்னு அந்த நண்பர் எதிரில் பார்த்தவரு, பஜார்ல பார்த்தவரு, ஐயா போங்க போங்க வீட்டுல போங்க காப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் பஜார் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். காப்பி இருக்கும் வீட்டுல, வீட்டுக்கு போல காப்பி குடிக்கலாம். பரவாயில்லையே, இத்தனை மாசம் கழிச்சு நம்ம பாக்கிறதுக்காக வந்துக்கிறோம், கல்யாணத்துக்கு கூட வரலைன்னு போனா போகும்போதே காப்பி இருக்குன்னு சொல்றாரு. அடடா போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடலாம், நீங்க போக நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் குரல் கொடுக்குறாரு. வாங்க வாங்க அம்மா, நான் உங்க வீட்டுக்காரோட நண்பர்மா, வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாரு. அதான் வாங்க வாங்க உட்காருங்க, சக்கரை வந்துடும். அவன் என்னடான்னா வீட்டுக்கு போங்க காப்பி இருக்கோம்னா காப்பி தந்து கொடுப்பான்னு பார்த்தா சக்கரை, சக்கரை வாங்கி வருவார் போலகுது, இவங்க காப்பி போட்டு தருவாங்க போலகுதுன்னு அப்படின்னு அந்த வந்துக்கிற விருந்தாளின்னு நினைச்சான். இவன் நேரா பஜார்ல இருந்து வந்தவன, ஏண்டி வந்துகிற விருந்தாளி போட்டு கட்டிட்டு பூதத்தை அவுத்து விடுறதானடி, கட்டி போட்டு பூதத்தை அவுத்து விடு. விருந்தாளி யாரு? பசுமாடு. பசுமாடை கட்டிட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பால் கொஞ்சம் குடிச்சிச்சுன்னா பால் கறந்து காப்பி போட்டு கொடுக்கலான்ற நினைப்புல அவரு சொன்னாரு. இது இப்படி என்ன கேட்டுச்சு இவருக்கு, விருந்தாளியா வந்துருக்கு நாமோ இவன் ஏதோ பூதம் வச்சுக்கிறான் போலகுது, காப்பிக்குதுன்னு நம்மளை வர சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு பூதத்தை அவுத்து விட்டுருவான் போலகுது, வா வந்ததே தப்புடான்னு விட்டாம்பாரு சவாரி. அது போல இந்த பெண்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் இனிமையா இருக்குமா, சுவையா இருக்குமா, அன்பா இருக்குமா, பாசமா இருக்குமா, நேசமா இருக்குமா, சக்கரை போல் இனிப்பா இருக்குமா? சோகையர் சொல் மதுரம் அதை அந்த மாங்கனிகள் காட்டே, அப்படி நாவிலே எச்சில் ஊறுவது போல சுவையா இருப்பது போல அந்த அத்தனை உணர்வுகளையும் கண்டார் அந்த மாமரத்தினுடைய நிழல் ஏற்படுத்த இந்த துஷ்யந்த மகாராஜா. அந்த நேரத்தை அந்த மரத்திலே கதிர் சூரிய ஒளியானது வந்து படுகிறதா, அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதா? என்று சொல்லும்படியான நாட்டிய பெண்களிலே மேனகை என்கின்ற ஒரு பெண்ணை இந்த தேவேந்திரன் பூலோகத்திலே கௌசிகன் என்று சொல்லும்படியான விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவத்தை போய் நீ கலைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். தேவேந்திரன் கட்டளையின்படி அந்த மேனகை என்று சொல்லும்படியான நாட்டிய பெண்களிலே ரம்பா, ஊர்வசி, திலத்துவை, மேனகை என்று சொல்லும்படியான நாட்டிய பெண் அந்த பூலோகத்திற்கு தேவருலகத்திலிருந்து வருகிறாரு. வந்த உடனே அங்கு ஒரு நதியிலே நீராடி ஈர ஆடையோடு அந்த கௌசிக முனிவராக விளங்கக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய தவத்தை கலைப்பதற்காக வந்து ஆடல் பாடி மகிழ்கின்றார். ஆடி பாடி எப்படியா? மனம் ஏங்குது காலம் இது காலம், மனம் ஏங்குது காலம் இது காலம், நெஞ்சம் வாடுது சுகம் தேடும் நேரம், நெஞ்சம் வாடுது சுகம் தேடும் காலம், காமன் விடும் பானோ காலம் இது தானே, துயிலும் இல்ல சாமி என்னை சேரவாணி, மனம் எங்குது காலம் இது காலம், நெஞ்சம் வாடுது சுகம் தேடும் நேரம், காமன் விடும் பானம் காலம் இது தானே, துயிலும் இல்ல சாமி என்ன சேரவாணி, மனம் எங்குது காலம் இது காலம், தேவலோக தேகம்
சுவை இருக்கும். கட்டில் சுகமது தவம் கலைக்கும். மெட்டில் பாட்டில் சுவை இருக்கும். மேலை மொழியில் அருள் இருக்கும். தவத்தில் மெச்சிய கௌசிகனே தொடவாணி. மனம் ஏங்குது காலம் இது காலம். நெஞ்சம் வாடுது நேரம் இது நேரம். காமன் விடும் வானம். காலம் இது தானே. துயிலும் இல்ல சாமி. சிதறக்கவாணி. மனம் ஏங்குது காலம் இது காலம். நெஞ்சம் வாடுது நேரம் இது நேரம். இப்படி வந்த மேலுலகத்திலே இருந்து வந்த அந்த நாட்டிய பெண்ணாக விளங்கக்கூடிய மேனை இருக்கிற அந்த நதியிலே நீராடி ஈரையாடியோடு வந்து இந்த முனிவராக விளங்கக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய முனிவருடைய தவத்தை கலைக்க ஆடி பாடி மகிழ்ந்து கட்டி தழுவி அவர் தவத்தை கலைக்கின்றார். எப்படியா? மேனகை என்பால் தன்னை மேவினி அவனை மையல் தானுரையற்றி அந்த தவத்தினை அழித்தி என்ன மானுளம் நடுங்கி நேரில் மாதவன் மலரோன் செய்த நாதனல் உயிர்க்குமாறு நல்கினோன் முனிவு மிக்கோன். நல்கினோன் உயிர்க்கு மார்கி நல்கினோன் முனிவன் மிக்கான். என்ன செய்கின்றான்? இந்த விஸ்வாமித்திரனுடைய தவமானது கலந்தது. தவம் மாறி காமம் வந்தது. இந்த பெண்ணை கூடி கட்டி தழுவினதினாலே தியங்கினான் முனிவன் உள்ளம் செழுந்தவம் விடுத்தெழுந்தான். மயங்கினான் இந்த வாசம் வருவது ஏன் என்று தியங்கினான் முனிவன் உள்ளம் செழுந்தவள் விடுத்து எழுந்தான். மயங்கினான் இந்த வாசம் வருவது ஏன் நேடி தயங்கிய வடிவேல் பாயும் கடவிழி அணங்கை நோக்கி. தயங்கிய வடிவேல் பாயும் கடவிழி அணங்கை நோக்கி. பயங்கிய மையல் கொண்டு மானை தழுவினானே. தவம் கலைந்தது, மோகம் வந்தது. அந்த தவம் கலைந்து மோகம் வந்ததினாலே கூடி கட்டி தழுவினாரா மேனகையோடு சேர்ந்து விட்டார். சேர்ந்ததினாலே இந்த விஸ்வாமித்திர முனிவர் மேனையோடு சேர்ந்ததினாலே அவள் கர்ப்பம் தரித்தார். ரிஷிகுண்டம் இரவு தங்காது. அவள் 3.25 நாழிகையிலே பிரசவ வலி ஏற்படுகிறது. கர்ப்பமடைந்த அந்த மேலையானவள் குழந்தையை பிரசவிக்கின்றாள். ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றார். மாதவத்தவன் ஒருவனான மாமுனி அருளினாலே. மாதவத்து ஒருவனான மாமுனி அருளினாலே காதலில் சிறந்திருப்ப காரிகை கருப்பம் தாங்கி கதவிள் அரசர் கோவே தந்தனன் என்னை அன்றே ஓதிய முனிவன் இவ்வாறு உணர்ந்து அகன்று ஏகினானே. இப்பொழுது குழந்தை பெண் குழந்தை பிறக்கின்றது. குவா குவா என்று அழுகின்றது. இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது மேடையானவள் இந்த குழந்தையை நாம் எப்படி வளர்ப்பது? இந்த குழந்தைக்கு சொந்தக்காரி இந்த விஸ்வாமித்திர முனிவர்கள் கொடுத்துட்டு, ஐயா நான் போய் நீராடி விட்டு உடம்பை தூய்மைப்படுத்தி விட்டு வருகிறேன் என்று பொருட்டார். குழந்தை கையில் கொடுத்துட்டு கவனம் போயிட்டான். விஸ்வாமித்திரர் ஒரு எப்பேற்பட்ட முனிவர். நம்ம ஒரு குழந்தையை பெற்றன்னு சொன்னா நம்ம இந்த நாடு உலகம் நம்மளை மதிக்குமா? அதனால பெரிய விருட்சத்தின் கீழே அந்த குழந்தையை அம்போடு விட்டுட்டு இந்த விஸ்வாமித்திரரும் வந்த வேலை பார்த்துன்னு போட்டார். அம்போடு ஒரு குழந்தையை விட்டுட்டு பெண் குழந்தையை விட்டுட்டு போயிட்டார். இந்த குழந்தை மரத்து நிழல்ல கொஞ்ச நேரமா அப்படியே பிறந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. குழந்தை அழுது தெரியல. இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பறவை
பெரிய சாகுந்தலை என்று சொல்லும்படியான ஒரு பறவை இந்த குழந்தை அழுகிறதேன்னு வந்து தன் இறகுகளை எல்லாம் நல்லா விரித்து அப்படியே நிழல் தருது. பெரிய நிழல். அப்பா வடுதவிர் முனிவன் செய்த மாதவ பெருமையாலே அடுத்தனை காத்திருந்தது அருந்தகுந்தலைகள் மன்னோ. இப்படியாக சிறப்பான முறையிலே அந்த பறவையானது சாகுந்தலை என்று சொல்லும்படியான பறவையானது வந்து நிழல் தந்து அந்த குழந்தை அடாதபடி அந்த நிழலை தந்த உடனே குழந்தை கம்முன்னு ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் தான் அழகு கம்முனே இருக்கும், பசி எடுத்துச்சு. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுமே, இது குவா குவான்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிச்சு. அவன் வழியா அன்ன காலையில் அநேகர் அருமறை முனிவர் சூழ மண்ணு கண்டுவர் தாம் அந்த வனத்தில் வந்து எய்தி நோக்கி என்னை ஆங்கெடுத்து மீண்டு சூழல் வந்து எய்தினானா. முனிவர்களோடு கண்ணு முனிவர் என்று சொல்லும்படியான ஒரு மகா முனிவர் தன் சக முனிவர்களோடு வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்கிறது. அந்த குழந்தைக்கு மேலாக ஒரு பறவையானது நிழல் தந்து குழந்தையை காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தை பசிக்காக அழுகிறது என்று அருகாமையில வந்து அந்த கண்ணு முனிவர் கண்டெடுக்கிறார். அந்த குழந்தையை குவா குவா அழுகிறது, பசிக்காக அழுகிறது. சாகுந்தலை என்ற பறவை நிழலிருந்து காப்பாற்றியதனாலே இந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயர் சூட்டினார். ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. ஆளிலை வயிற்றில் ஒலித்த மகமும் உடலையர்வும் உடனே தோற்ற நான் தலை கொண்டு அளக்கும் கல்வி பேரறிவோன் அடியில் தாழ்ந்தால் அவன் உணர்ந்தான். வெளுத்த இதழும் வியர் முகம் விழியில் சிவப்பு நகக்குறியோ. இந்த கண்ணு முனிவரை பார்க்கிறார். தன் வளர்ப்பு மகள் சகுந்தலை தேவியை, சகுந்தலை தேவியாகப்பட்டவள் வெளுத்த இதழாய் இருக்கிறதா? இந்த முகத்தை பார்க்கிற பொழுது வாடி இருக்கிறது. இவள் ஞானத்தினாலே பார்க்கிறாரா? அப்படியே ஊடுருவி பார்க்கக்கூடியவர் இந்த கண்ணு முனிவர். தன் மகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை ஞானத்தினாலே அறிகிறாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கு துஷந்த மகாராஜா என்று ஒரு அரசன் வந்திருக்கிறான். இவள் காந்தர்வ மனம் புரிந்து கர்ப்பத்தை தானமாக கொடுத்திருக்கிறாள். இவள் கர்ப்பம் அடைந்திருக்கிறாள். இப்படியாக அந்தோ இவன் கர்ப்பமடைந்து விட்டிருக்கிறாள் என்பதை ஞானத்தினாலே இந்த கண்ணு முனிவராக விளங்கக்கூடியவர் புரிந்து கொண்டார். உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? உள்ளம் என்ற மாளிகையில் உன்னை அன்றி யார் அறிவார்? உள்ளம் என்ற மாளிகையில் உன்னை அன்றி யார் அறிவார்? காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவம் என்றோ. காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவம் என்றோ. கண்களே பாவம் என்றார் பெண்மையே பாவம் என்றோ. பெண்மையே பாவம் என்றார் எண்ணம் என்று மாறுவதோ. உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? இந்த முனிவரே தன் வளர்ப்பு மகள் இப்படியாக ஒரு காந்தர மனம் புரிந்து விட்டாலே, தன்னுடைய கர்ப்பத்தையே தானமாக கொடுத்து விட்டாலே, கற்பிழந்து இருக்கின்றால், கர்ப்பமாக இருக்கின்றாலே, அந்தோ பிழை செய்து விட்டாலே.
வளர்த்த தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஒரு மகள் ஆசிரமத்திலே தனித்திருக்கின்ற பொழுது ஒரு அரசன் வந்து ஆசை வார்த்தைகளை பேசி கந்தர்வானம் புரிந்து, அந்த கந்தர்வானம் புரிந்து நாளையே பள்ளுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி இவளோடு கூடி கலந்து கர்ப்பமாக்கி விட்டு சென்றிருக்கிறாரே என்று பார்க்கிற பொழுது இவருக்கு மனம் வேதனை அடைகிறார். அதோடு இல்ல, இவ்விடத்திற்கு என்னை தேடி தூர்வாசர் வந்து அந்த தூர்வாசரை கண்டுகொள்ளாமல் இருந்த என் மகளாகப்பட்டவள் அந்த சென்ற அரசனுக்கு இவள் நினைவே இல்லாமல் போகட்டும் என்று சபித்திருக்கிறாரே, இவள் வாழ்க்கையானது எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கிறார் இந்த கண்ணுவ முனிவராக விளங்கக்கூடியவர். காலத்தோடு பயிர் செய்திருக்க வேண்டுமே. தாயில்லாமல் வளர்த்ததினாலே, ஒரு பெண்ணை தாயில்லாமல் வளர்த்ததினாலே இந்த காலத்தோடு பயிர் செய்திருந்தால், இந்த பெண்ணுக்கு காலாகாலத்தோடு திருமணத்தை நடத்தியிருந்தால் இப்படி ஒரு நிலைமை என் மகளுக்கு ஏற்பட்டிருக்குமா? நான் பிழை செய்து விட்டேனே என்று கண்ணுவ முனிவர் மனம் கலங்குகிறார். அதனால காலத்தோடு பயிர் செய்யணும்னு சொல்லுவோம். திருமண வயது இருக்கும் பொழுதே திருமணத்தை நடத்த வேண்டும். அப்பெல்லாம் அந்த 21 வயசு 19 21 வயசுல திருமணத்தை நடத்திடுவாங்க. பிள்ளைக்கு 23 25 திருமணம் நடந்துடும். இப்ப 35 ஆகுது, என் பிள்ளைக்கு 37 ஆகுது.